والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والنجم إذا هوى ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى وهو بالأفق الأعلى ثم دنا فتدلى فكان قاب قوسين أو أدنى فأوحى إلى عبده ما أوحى ما كذب الفؤاد ما رأى أفتمارونه على ما يرى ولقد رآه نزلة أخرى عند سدرة المنتهى صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் சாந்தியும் ஈருலக சர்தார் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் ஒரு கண்ணியமான மாதத்தின் கண்ணியமான இரவிலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த கண்ணியமான மாதத்துடைய துவக்கத்திலேயே நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிகுனா ரமலான். யா அல்லாஹ், ரஜபுடைய மாதத்திலும் அதை அடுத்து வரக்கூடிய ஷஅபானுடைய மாதத்திலும் பரக்கத் செய்வாயாக. அதை அடுத்து வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று துவா செய்தார்கள். நாமும் இந்த துவாக்களை அனுதினமும் செய்து இந்த மாதத்துடைய பரக்கத்தையும் இதை அடுத்து வரக்கூடிய ஷஅபானுடைய மாதத்துடைய பரக்கத்தையும் பெற்று அதை அடுத்து வரக்கூடிய மிகப்பெரிய பரக்கத்தான முபாரக்கான மாதத்தை முழுமையாக அடைந்து முழு ரமலானிலும் முழு நோன்பை நோற்று ஈதை கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று நாம் அனைவரும் துவா செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா அந்த துவாவை அங்கீகரித்து நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் ஒரு குளிர்காலத்திலே இந்த குளிரையெல்லாம் தாண்டி எப்படியாவது ஒரு செய்தியாவது நான் நல்ல விஷயங்களை கேட்டு அதை என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து அதன் மூலமாக நான் உயர்ந்த அந்தஸ்தை, உயர்ந்த சோனத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சிபாரிசு பெற்றவனாக அவர்களோடு சுவர்க்கத்தில் இருக்க ஆசைப்பட்டு தான் இங்கே நாம் எல்லாம் கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தாலா நம்முடைய இந்த நீயத்தை ஏற்று நமக்கு அல்லாஹு தாலா நபியோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. இந்த குளிர்காலத்திலே குளிரெல்லாம் தாண்டி நாம் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கின்றமே, நாம் வரக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் அல்லாஹு தாலா பல நன்மைகளை அல்லாஹு தாலா கொடுக்கின்றான், பல பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிக்கின்றான். குளிர்காலங்களில் யார் பள்ளிவாசலை நோக்கி வருகின்றார்களோ அவர்களுடைய ஒவ்வொரு எட்டிற்கும் பகரமாக அல்லாஹு தாலா பலவிதமான நன்மைகளை, பலவிதமான பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிப்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹு தாலா நமக்கு இந்த குளிர் வந்ததின் காரணமாக நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய பட்டோலையில் அதிகமான நன்மைகளை அல்லாஹு தாலா சேகரித்து தருவானாக. கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த புனிதமிக்க மிஅராஜுடைய இரவிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம்.
வருடம் இந்த மெஹராஜுடைய இரவிலே ரஜப் மாசத்துடைய 27வது பிறையிலே மெஹராஜ் இரவு என்பதாக சொல்லி நாம் எல்லாம் அந்த நாளிலே நபியை பற்றியும் நபி கொண்டு வந்த அந்த தொழுகையை பற்றியும் நபி அவர்கள் சென்ற அந்த பிரயாணத்தை பற்றியும் வருடம் நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். அதை கேட்பதன் மூலமாக நம்முடைய உள்ளத்தில் ஆழமான நம்பிக்கை வந்திருக்கின்றதா? நபி அவர்கள் இந்த மெஹராஜுடைய பயணத்தில் சென்றார்களே, ஒரே இரவிலே சில மணி நேரத்திலே 7 வானத்தையும் கடந்து சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய அந்த இலந்தை மரத்தையும் கடந்து அல்லாஹுவை அரிசு வரை சென்று இந்த தொழுகையை வாங்கி வந்தார்களே, இதுவெல்லாம் ஒரே ஒரு இரவிலே சில மணி நேரங்களிலே நடந்திருக்கின்றது. இது எப்படி நம்மால் சாத்தியமாகும்? இதுவெல்லாம் எப்படி நபியால் சாத்தியமாகும்? இதுவெல்லாம் நடந்திருக்க கூடுமா என்ற சந்தேகங்கள் நமக்குள் ஏற்படும் என்பதனால்தான் அது உலமாக்கள் ஏற்படக்கூடாது. உங்களுடைய உள்ளத்திலே ஆழமான நம்பிக்கை வேண்டும், ஈமான் வேண்டும். ஆழமாக உங்களுடைய ஈமான் இந்த மோஜிசாவில் இருந்தால்தான் நீங்க உண்மையான ஈமான்தாரி, உண்மையான முஃமின், உண்மையான முஸ்லிம் என்று விளங்குவதற்காக வேண்டிதான் வருடம் இந்த நாளில் இந்த மெஹராஜுடைய இரவை பற்றி, அந்த இரவில் நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி பேசப்படுகின்றது. அதை கேட்பதன் மூலமாவது இது உண்மைதான் என்ற செய்தி நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காக. இன்னைக்கு நாம் எல்லாம் நினைக்கின்றோம், முஸ்லிம்களிலேயே சில பேர் நினைக்கின்றார்கள், இதுவெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? ஒரே ஒரு இரவிலே, அதுவும் சில மணி நேரங்களிலே எப்படி மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கு சென்று அந்த பைத்துல் முகத்தஸிலிருந்து 7 வானத்தையும் கடந்து எப்படி செல்ல முடியும் என்று நமக்கெல்லாம் மனதிலே சில கசப்பான ஒரு சங்கடம் இருக்கின்றது, ஒரு சந்தேகம் இருக்கின்றது. இருந்தாலும் கூட இந்த சந்தேகம் நம்முடைய உள்ளத்தில் வராமல் முழுமையாக பாதுகாக்க வேண்டியதுதான் ஈமானாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அல்லாஹும் ரசூலும் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அதை ஆமன்னா சல்லம்னா, நான் ஏற்றுக்கொண்டேன், நான் அதை முழுமையாக அதற்கு வழிபட்டேன் என்று நாம் சொல்ல வேண்டும். அதுதான் ஒரு முஃமினுடைய அடையாளமாக இருக்கின்றது, அதுதான் ஒரு முஸ்லீமுடைய அடையாளமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம், அவனுடைய அரிசுடைய கீழ்ப்பகுதியிலே அல்லாஹு தஆலா இந்த வார்த்தை எழுதி வைத்திருக்கின்றான், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், எந்த ஒரு தீய காரியத்தை செய்வதாக இருந்தாலும், எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அது அல்லாஹுவை தவிர, இல்லா பில்லா, அல்லாஹுவை தவிர, அல்லாஹு நாடாமலை தவிர அவனால் செய்ய முடியாது. அல்லாஹு நாடினால் மட்டுமே அவன் தீமை செய்ய முடியும், அல்லாஹு நாடினால் மட்டுமே அவன் நன்மை செய்ய முடியும். இந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். எந்த ஒரு கெட்ட காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அது அல்லாஹு நாடாமல் நடக்காது என்ற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். அதுதான் ஈமானாக இருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்லுகின்றார்கள். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது கிதாபில் எழுதுகின்றார்கள், கியாமத்துடைய நெருக்கத்திலே இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். கியாமத்து நெருக்கத்திலே இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். அவர்கள் வருகின்ற பொழுது அவர்களை பார்த்த யூதர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டிருப்பார்கள், மரங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வார்கள். அப்படி அவர்கள் ஒளிகின்ற பொழுது அந்த மரங்கள் சொல்லுமா, யா இமாமுனா மஹதி வராஹி யஹூதி, யா இமாமுனா மஹதி வராஹி யஹூதி. இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, எனக்கு பின்னால் ஒரு யஹூதி இருக்கின்றான், உங்களை பார்த்து அவன் பயந்து எனக்கு பின்னால் ஒளிந்திருக்கின்றான் என்பதாக மரங்கள் பேசும்.
இது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் சொன்னார்கள். மரங்கள் எப்படி பேசும் என்பதாக நாம் சிந்திக்கின்றோம். ஆனால் நபி அவர்கள் சொல்லிவிட்டால், அல்லாஹ் சொல்லிவிட்டால் அது உண்மை என்று ஈமான் கொள்வதுதான் ஒரு முஃமினுடைய அடையாளம். மரம் பேசும் என்பதாக நபி சொன்னால் அது உண்மை என்பதாக நம்ப வேண்டும். அதே போல் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய பட்டாளங்களும் வந்து கொண்டிருக்கின்றது. அப்படி வருகின்ற பொழுது லா யஹ்திமன்னகும் சுலைமானு வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஷ்உரூன், ஒரு எறும்பு சொல்லுகின்றது, ஓ எறும்பு கூட்டங்களே, நீங்கள் எல்லாம் சீக்கிரமாக சென்று உங்களுடைய கூட்டுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தார்களும் பட்டாளங்களும் உங்களை வஹும் லா யஷ்உரூன் தெரியாமல் விதித்து விடுவார்கள் என்பதாக எறும்பு சொன்னது. இந்த செய்தி அல்லாஹ் தஆலா மாமன்னராகிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தெரிவித்தார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் வசப்படுத்தி கொடுத்தான். காற்றையும் வசப்படுத்தி கொடுத்தான், ஜின்னையும் வசப்படுத்தி கொடுத்தான், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். எல்லா உயிரினங்களும் பேசுவது அவர்களுக்கு கேட்கும். அதனால் அந்த எறும்பு பேசிய செய்தி அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த எறும்பு பேசுவதை கேட்டு சிரித்தார்கள். ஏன் சிரித்தார்கள்? வஹும் லா யஷ்உரூன், நாங்கள் தெரியாம மிதிச்சிருவோம்னு அந்த எறும்பு சொல்லிச்சு. ஏன்? அந்த எறும்பு சின்ன உருவமாக இருக்கிறதுனால சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய பட்டாளங்களும் நம்மை அறிய மாட்டார்கள். அவர்களுடைய கண்களுக்கு நம்மை தெரியாது, நாம் சிறிய உருவமாக இருக்கின்றோம். அதனால் அவர்கள் தெரியாமல் அறியாமல் நம்மை மிதித்து விடுவார்கள். எனவே நீங்கள் சீக்கிரமாக கூட்டிற்கு செல்லுங்கள் என்பதாக சொன்னது. அதனால் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரித்தார்கள். இது எறும்பு பேசியதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அது நாம் அல்லாஹ் சொன்னதின் காரணமாக நாம் நம்புகின்றோம். உலகத்தில் நாம் என்னைக்காவது எறும்பு பேசி பார்த்திருக்கின்றோமா? எந்த எறும்பாவது பேசுவதை நாம் கேட்டிருக்கின்றோமா? எந்த மரமாவது பேசுவதை நாம் கேட்டிருக்கின்றோமா? ஆனால் அல்லாஹ் ரசூலும் சொல்லுகின்றார்கள், நாம் நம்புகின்றோம். அதே போன்று அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் தஆலா சொல்வான், அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவருடைய வாய்களுக்கெல்லாம் பூட்டு போடப்படும், முத்திரையிடப்படும். அவருடைய வாய்களுக்கு பேசக்கூடிய சக்தி இழக்கப்படும். அதன் பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான், வதுகல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கரங்கள் சம்பாதித்த அந்த கரங்கள் இருக்கின்றது, அது பேசும். அவர்களுடைய கைகள் பேசும். வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன், அவர்களுடைய கால்கள் இருக்கின்றது, அது சாட்சி சொல்லும். அது எங்கெல்லாம் நடந்து சென்றது, அவனுடைய காலை வைத்துக் கொண்டு எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் அவன் சென்றானோ அந்த இடங்களெல்லாம் அந்த கால் சாட்சி சொல்லும். அவனுடைய கரங்கள் சாட்சி சொல்லும். அவனுடைய கரங்கள் அவன் எதையெல்லாம் செலவு செய்தான், எப்படியெல்லாம் செலவு செய்தான் என்பதை அந்த கரங்கள் சாட்சி சொல்லும், பேசும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். நம்ம என்னைக்காவது நம்முடைய கைகள் பேசி பார்த்திருக்கின்றோமா? கால்கள் பேசி பார்த்திருக்கின்றோமா? இல்லை. ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அதே போன்று அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முன்னால் வாழ்ந்த பனி இஸ்ரவேலுடைய சமுதாயத்தை பற்றி, அவருடைய சரித்திரங்களை பற்றி சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்படி சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பனி இஸ்ரவேல்களை பற்றி சொன்னார்கள். அந்த பனி இஸ்ரவேல்களிலே ஒரு மனிதர் இருந்தார். அவர் விவசாயம் செய்து கொண்டிருந்தார். மாடை வைத்து அவர் விவசாயம் செய்தார். அப்படி விவசாயத்திற்காக வேண்டி அந்த மாடை பயன்படுத்தியதற்கு பிறகு அந்த மாட்டின் மீது அவர் ஏறி உட்கார்ந்தார். அந்த மாட்டின் மீது அவர் ஏறி அமர்ந்தார். உடனே அந்த மாடு திரும்பி சொன்னது, என்னை அல்லாஹ் இதற்காக படைக்கவில்லை, என்னை அல்லாஹ் இதற்காக படைக்கவில்லை, என்னை அல்லாஹ் படைத்தது விவசாயத்திற்காக வேண்டித்தான், நீங்கள் சவாரி செய்வதற்காக வேண்டி எங்களை படைக்கவில்லை என்பதாக மாடு பேசியது.
இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அந்த கூட்டத்திலே முனாஃபிகீன்களும் கூடியிருந்தார்கள். அந்த முனாஃபிகீன்கள் ஒருவரை பார்த்து பேசிக்கொண்டார்கள். பாருங்க, மாடு பேசிச்சான் அப்படின்னு தலையை குறித்து சிரிச்சு பேசிட்டாங்க. தலையை குறிஞ்சிக்கிட்டு மாடு பேசிட்டு சொல்றாரு. இந்த பசங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் கேட்கிறாங்க, இவர் எதையோ ஒரு கதையை விடுறாரு, இவங்க எல்லாம் கேட்கிறாங்க. அப்படிங்கிற நிலையில அவங்க எல்லாம் அந்த முனாஃபிக்குங்க எல்லாம் சொன்னார்கள். உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதா வஹ்யுன், ஹாதா வஹ்யுன், இது அல்லாஹ்வுடைய செய்தி, அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தி. நஸலத் பிஹி ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்து என்று சொன்ன செய்தி என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தையும் சொன்னார்கள், ஆமன்து பிஹி அன அபூபக்கர் வ உமர், நானும் இதை ஈமான் கொள்கின்றேன், உமர் ரலியல்லாஹு அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களும் இதை ஈமான் கொள்கின்றார்கள் என்பதாக சொன்னார்கள். ஆனால் நபி அவர்கள் இந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது இந்த இரண்டு சஹாபாக்களும் அந்த சபையிலே இல்லை. இந்த இரண்டு சஹாபாக்களும் அந்த சபையிலே இல்லை. ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரும் உமரும் இந்த செய்தியை ஈமான் கொள்கிறார்கள் என்பதாக சொன்னார்கள். ஏன்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு தெரியும், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் நாம் சொல்லுவதை முழுமையாக நம்புவார்கள், முழுமையாக அதிலே தவக்குல் வைப்பார்கள், நபி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அது உண்மை என்பதாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்ததின் காரணமாக இந்த இருவரும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள் என்பதாக சொன்னார்கள். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்றுவிட்டு வந்ததற்கு பிறகு அந்த மக்கத்து காஃபிர்களுக்கு சொன்னார்கள், நான் இந்த மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் சென்று அங்கிருந்து 7 வாரத்தை கடந்து அங்கே அல்லாஹை சந்தித்து நான் வந்திருக்கேன் என்பதாக சொன்னார்கள். அந்த மக்கத்து காஃபிர்கள் இதுவரை என்னென்னமோ செய்திகளை சொன்னார். அப்படியெல்லாம் சொல்லுகின்ற பொழுது நம்மால் அவரை இழிவாக பேச முடியவில்லை, அவரை தவறாக பேச முடியவில்லை. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு வாய்ப்பு. ஒரே இரவிலே சில மணி நேரத்திலே இவ்வளவு தூரம் பிரயாணம் செய்து அதுவும் 7 வானத்தை கடந்துவிட்டு வந்திருக்கிறார் என்பதாக சொல்லுகின்றார். இதை வைத்து நாம் அவரை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா மக்கத்து காஃபிர்களும் அவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இழிவாக இதை சொல்லி பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள். அவரிடம் இந்த அபூ ஜஹல் சொல்லுகின்றான், உங்களுடைய நண்பர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுடைய நண்பர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? உங்களுடைய நண்பர் முகம்மது சொல்லுகின்றார், இங்கிருந்து மக்காவிலிருந்து 3000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸுக்கு சென்றாராம். அதன் பிறகு அந்த பைத்துல் முகத்தஸிலிருந்து அவர் 7 வானத்தை கடந்து அல்லாஹ்வை சந்தித்தாராம் என்பதாக சொல்லுகின்றார். அது இந்த ஒரு இரவிலே சில மணி நேரத்தில் சென்றுவிட்டு வந்ததாக சொல்லுகின்றார். இதை நம்ப முடியுமா என்பதாக சொல்லி சிரித்தார். அப்போ அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள், இது உண்மையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்களா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நீ கேட்டாயா என்பதாக கேட்கின்றார்கள். அவன் சத்தியமிட்டு சொன்னான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த முஹம்மது தான் சொன்னார் இந்த செய்தியை. 7 வானத்தை கடந்து வந்ததாக அந்த முஹம்மது தான் சொன்னார். நான் என்னுடைய தாத்து உஜ்ஜா அந்த சிலையின் மீது, தெய்வங்கள் மீது சத்தியமிட்டு சொல்லுகின்றேன் என்பதாக அவன் சொன்னான். உடனே அபூபக்கர் சித்தீக் அவர்கள் சொன்னார்கள், நபி சொன்னதாக நீ சொல்வதன் காரணமாக நான் அதை நம்புகின்றேன், நான் அதை நம்புகின்றேன். அவன் நினைத்தான், இவர்கள் சத்தியமிட்டு சொன்னால் இவர் நம்பாமல் விட்டுவிடுவார், அவரை பின்பற்றாமல் போயிடுவார் என்பதற்காக வேண்டி அவன் சத்தியமிட்டு சொன்னான். ஆனால் அவன் சத்தியமிட்டு சொன்னதற்கு பிறகு சொன்னார்கள், நானும் அதை நம்புகின்றேன் என்பதாக சொன்னார். அதனால் அல்லாஹு தஆலா அவர்களை சித்தீக் என்பதாக அல்லாஹு தஆலா ஆக்கினார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மிஅராஜுடைய இரவிலே
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சில மணி நேரத்திலே இது போன்ற ஒரு பிரயாணம் செய்தார் என்று சொன்னால் அது உண்மை என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஆழமான மனதிலே பதிய வைக்க வேண்டும். இன்னும் சொல்வதென்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படி குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது 17வது சூரத்துல் அம்பியாவை ஓதுகின்றார்கள். அந்த சூராவிலே அந்த ஜுசுவிலே குல்னா யா நாரு கூனி பர்தம் வ ஸலாமன் அலா இப்ராஹீம் என்ற ஆயத் வருகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் அந்த நம்ரூத் என்ற மன்னன் போட்டானே, அந்த நம்ரூத் மன்னன் நெருப்பு குண்டத்தில் போட்ட பொழுது ஹஸ்புன் அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், ஹஸ்புன் அல்லாஹ், வேறு எனக்கு யாரும் தேவையில்லை, எந்த மலக்குடைய உதவியும் தேவையில்லை, எந்த மனிதனுடைய உதவியும் எனக்கு தேவையில்லை, அல்லாஹ் ஒருவன் எனக்கு போதுமானவன் என்ற துஆவை அவர்கள் செய்தார்கள். உடனே அல்லாஹு தஆலா அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டான், ஓ நெருப்பே, என்னுடைய ஹபீப், என்னுடைய கலீல் உன்னிடம் வந்திருக்கின்றார், நீ அவரை தீண்டக்கூடாது, அவருக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது, பர்தன் வ ஸலாமன், அவருக்கு நீ குளிர்ந்ததாக சலாமத்தாக ஆகிவிட வேண்டும் என்பதாக அல்லாஹ் கட்டளை போட்டான். அவர்களை ஒரு நெருப்பு குண்டத்தில் போடுவதற்காக வேண்டி ஒரு ஊஞ்சல் தயாரித்து அந்த ஊஞ்சலின் மூலமாக நெருப்பு குண்டத்தில் போட்டார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பு குண்டத்தில் நல்ல சலாமத்தான முறையில் அமர்ந்திருந்தார்கள். அந்த நெருப்பு குண்டங்கள் எல்லாம் முழுமையாக எரிந்து முடிந்ததற்கு பிறகு பார்த்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடலில் எந்த ஒரு சின்ன ஒரு தீ காயம் கூட கிடையாது. அதனால் அந்த மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு, எத்தனையோ மக்கள் நம்ரூதுடைய அந்த கூட்டத்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த ஆயத்தை உமர் ரலியல்லாஹு ஓதுகின்ற பொழுது அவர்கள் துஆ செய்கின்றார்கள், யா அல்லாஹ், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி நெருப்பு குண்டத்தில் போட்ட பொழுது நெருப்பு அவர்களை தீண்டாமல் இருந்ததோ, அது போன்று நான் ஒருவரை பார்க்காதவரை எனக்கு மௌத் வரக்கூடாது, அது போன்ற ஒருவரை நான் பார்க்காதவரை எனக்கு மௌத் வரக்கூடாது என்பதாக துஆ செய்தார்கள். அல்லாஹ் அவர்கள் துஆவை கபூலாக்கி கொண்டான். அவருடைய ஆட்சி காலத்திலே அஸ்வத் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவன் தன்னை நபி என்பதாக வாதிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பின்னால் பல பேர்கள் தன்னை நபி என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் தான் இறுதி நபி, ஹாத்தமுன் நபி, எனக்கு பின்னால் எந்த நபியும் வரமாட்டார்கள், எனக்கு பின்னால் ஒருவர் வருவார், அவர் ஈசா, அவரும் நபியாக வரமாட்டார், உங்கள் உம்மத்திலே ஒருவராகத்தான் வருவார், நான் தான் இறுதி நபியாக இருக்கின்றதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த செய்தியை உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நான் இது போன்ற ஒரு நபரை சந்திக்காத வரை நான் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடாது என்பதாக சொன்னார்கள். இப்ப இந்த ஹவுஸ் இப்னு கைஸ் இவன் தன்னை நபி என்பதாக வாதித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது சஹாபாக்களுடைய ஒரு கூட்டத்தை உமர் ரலியல்லாஹு அனுப்பி வைத்தார்கள் அவர்களிடம். அவர்களை அந்த அஸ்வத் இப்னு கைஸை இந்த சஹாபாக்கள் எதிர்க்கின்றார்கள். அவன் கோபத்திலே ஒரு மனிதரை பிடித்து, யாரையாவது மனிதரை பிடித்து நெருப்பு குண்டத்தில் போட்டால்தான் இந்த மக்கள் எல்லாம் பயப்படுவார்கள் என்பதற்காக வேண்டி ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்தான். அவர் பெயர் அல் முஸ்லிமுல் கௌலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சஹாபாக்கள் அபூபக்கர் சித்தீக் அவருடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அபு முஸ்லிமுல் கௌலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பிடித்து அந்த நெருப்பு குண்டத்திலே போட்டார். இவர்கள் அந்த நெருப்பு குண்டத்தில் விழுந்தவுடன் வஹுவ காயிமுன் ஃபிஸ் ஸலாஹ் ஃபீஹா, அந்த நெருப்பு குண்டத்தில் விழுந்த இந்த சஹாபி, இந்த மனிதர், இந்த இறைநேசர் 2 ரக்காத் தக்பீர் கட்டி தொழுகின்றார்கள். அந்த நெருப்பு குண்டத்திலே தொழுது கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்த்து அந்த மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த செய்தியை உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மதீனாவில் இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. அப்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் சந்தோஷப்பட்டு சஜிதாவில் வந்து துஆ செய்தார்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். யா அல்லாஹ், நான் செய்த துஆவை நீ கபூலாக்கி என்னுடைய
ஹயாத்தோடு இருக்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சூழ்நிலையை பார்க்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்து விட்டாய் என்பதாக நன்றி செலுத்தினார்கள். பிறகு அந்த சஹாபியை வரவழைத்து மதினாவுக்கு வந்த பொழுது மதினாவுடைய எல்லை வரை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சென்று அவரை அழைத்து வந்து கையில் முத்தமிட்டு அவர்களை வரவழைத்தார்கள். இது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சொல்லுக்கு உமர் ரலியல்லாஹு அவர்களும் சஹாபாக்களும் முழுமையாக கட்டுப்பட்டார்கள். நெருப்புக்கு அவர்கள் பயப்படவில்லை. அதனால் அல்லாஹு தஆலா அந்த நெருப்பையே அவர்களுக்கு எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குளிர்ந்ததாக ஆக்கினானோ அது போன்று அந்த மனிதருக்கும் அல்லாஹு தஆலா குளிர்ந்ததாக ஆக்கினான். இது எப்படி சாத்தியமாகும்? நபிமார்களுக்கு மட்டும்தானே சாத்தியமாகும். எப்படி இந்த மனிதருக்கு சாத்தியமாகும் என்று சொன்னால், அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு நிச்சயம் கொடுப்பான். அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு நிச்சயம் கொடுப்பான். இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் செல்லக்கூடிய வழியிலே ஒரு வாசனை வந்தது, ஒரு நறுமணம் வந்தது. அந்த நறுமணம் வருகின்ற பொழுது இது யாருடைய நறுமணம் என்பதாக கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களே, ஃபிரௌனுடைய அடிமையாக இருந்த, ஃபிரௌனுடைய வீட்டில் வேலை பார்த்து கொண்ட ஒரு அடிமை பெண், தலைவாரக்கூடிய பெண், அந்த பெண்ணும் அவருடைய பிள்ளைகளும் தான் ஒரு கபரில் அடக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அவர்களை எல்லாம் நெருப்பு குண்டத்தில் போட்டான். அந்த நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட அந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரே கபரில் புதைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கபரிலிருந்து தான் வாசனை வருகின்றது, நறுமணம் வருகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களே, அதை எப்படி நபி நம்பினார்களோ அதே போன்றுதான் இந்த சஹாபாக்களும் நம்பினார்கள். இன்னும் சொல்வதென்று சொன்னால், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எப்பொழுதுமே குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பார்கள். எப்போதுமே குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பார்கள். அப்படி ஓதிக்கொண்டிருக்கிற சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவரை பார்த்து சொன்னார்கள், உஸ்மான் அவர்களே, நீங்கள் இது போன்று குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது 1வது ஜுஸுடைய கடைசி பக்கத்தை ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் என்ற வசனத்தை ஓதுகின்ற பொழுது உங்களுக்கு ஷஹீத் வரும், உங்களை கொல்லுவார்கள், உங்களை வெட்டுவார்கள். அப்படி வெட்டுகின்ற பொழுது அந்த வெட்டக்கூடிய இரத்த துளி ஒரு துளி முதலாக ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலே படும் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். 1வது கடைசி பக்கத்தில் வரக்கூடிய ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலே முதல் துளி உங்களுடைய இரத்த துளி படும் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அதை சஹாபாக்கள் நம்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்துக்கு பின்னால் 3வது கலீஃபாக வரக்கூடிய அவர்கள் குர்ஆன் ஓதும் போதெல்லாம் இந்த பக்கத்தை ஓதுகின்ற பொழுது, இந்த ஆயத்தை ஓதுகின்ற பொழுது 2 பக்கமும் திரும்பி பார்ப்பார்கள், யாராவது என்னை வெட்ட வந்திருக்கின்றார்கள் என்பதாக சொல்லி. ஏன்? நபி சொன்ன சொல்லுக்கு முழுமையாக கட்டுப்பட்டார்கள், அதை முழுமையாக நம்பினார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது போன்று நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ செய்திகள் இருக்கின்றது. ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிஅராஜுக்கு சென்று வந்தது உண்மை என்பதாக நாம் ஆழமாக நம்முடைய உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும். இன்னைக்கு நாம் பார்க்கின்றோம், அமெரிக்கா எவ்வளவு பெரிய வல்லரசு நாடு. அந்த வல்லரசு நாடிலே இந்த மாதத்துடைய 7ஆம் தேதியிலிருந்து ஒரு சுமார் 12 நாட்கள் தொடர்ச்சியாக நெருப்பு எரிந்து கொண்டே இருந்தது. காட்டு பகுதியிலே லாஸ் ஏஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே 12 நாட்களாக தொடர்ந்து எரிந்து கொண்டே இருந்தது. பெரிய பெரிய மில்டி மின்னல்கள், பணக்காரர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதி அதுதான். ஹாலிவுட் நடிகர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதி அதுதான். 10,077 கோடிக்கு கட்டப்பட்ட ஒரு மாளிகை, 10,077 கோடிக்கு கட்டப்பட்ட ஒரு மாளிகை, அந்த மாளிகையும் அந்த பகுதியில் இருந்தது. அந்த மாளிகையும் இந்த நெருப்பின் மூலமாக சாம்பலாகியது. ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் அவர் கட்டிய அந்த பில்டிங் 10,077 கோடிக்கு கட்டியிருக்கின்றார்.
அந்த 10,077 கோடிக்கு கட்டப்பட்ட அந்த பில்டிங்கும் இந்த நெருப்பின் மூலமாக சாம்பலாகியது. ஆனால் அவர்கள் நினைக்கின்றார்கள், இது யார் பற்ற வைத்தது, யார் இந்த நெருப்பை உருவாக்கியது, யார் இந்த காட்டை பற்ற வைத்தது, யாருக்கும் தெரியவில்லை. இன்று வரை அது வல்லரசு நாடு என்பதாக சொல்லப்படுகின்றது, வல்லரசு நாடாக இருக்கின்றது. ஆனால் எல்லா நாடுகளுக்கும் அந்த நாட்டிலிருந்து பொருளாதாரம் போகின்றது, எல்லா நாடுகளுக்கும் இந்த நாட்டிலிருந்து இராணுவத்துடைய எல்லா உதவிகளும் செல்கின்றது. ஆனால் இந்த நாட்டில் ஏற்பட்ட இந்த தீக்கு இது எதன் மூலமாக ஏற்பட்டு என்பதாக இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. எப்படி அந்த மரங்கள் பற்றியது அல்லாஹ் குர்ஆனிலே 145 இடங்களிலே அன்னார் என்பதாக பயன்படுத்துகின்றார். 145 இடங்களிலே அல்லாஹு தஆலா நார் நெருப்பு என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த 145 இடங்களில் சொல்லக்கூடிய நெருப்புகளிலே 4 வகையான நெருப்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். முதலாவது வகை நெருப்பு என்னவென்று சொன்னால், நாம் எல்லாம் இன்று பயன்படுத்தக்கூடிய இந்த உலகத்துடைய நெருப்பு. இந்த நெருப்புக்கு வெளிச்சமும் உண்டு, சூடும் உண்டு. இந்த உலகத்துடைய நெருப்புக்கு வெளிச்சமும் உண்டு, சூடும் உண்டு. இந்த வெளிச்சமும் உண்டு, சூடும் உண்டு. இந்த நெருப்பில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் போடப்பட்டார்கள், அந்த சஹாபியும் போடப்பட்டார்கள், அந்த ஃபிரௌனுடைய அடிமையும் போடப்பட்டார்கள். இந்த சூடும் இந்த வெளிச்சமும் இருக்கக்கூடிய இந்த நெருப்பில் தான் போடப்பட்டார்கள். இரண்டாவது ஒரு வகை நெருப்பு இருக்கின்றது. அந்த நெருப்பிற்கு சூடு இருக்காது, வெளிச்சம் மட்டும்தான். குர்ஆன் சொல்லக்கூடிய நெருப்பிலே இரண்டாவது வகை நெருப்பு, அந்த நெருப்புக்கு சூடு இருக்கும், சூடு இருக்காது, அதிலே வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும். அது என்ன நெருப்பு? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், إذ رأى نارا فقال لأهلهم كثوا إني آنست نارا لعلي آتيكم منها. ஃபிரௌனிடமிருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேறு ஊருக்கு சென்றார்கள். அங்கே சென்று அவர்கள் திருமணம் முடித்துவிட்டு மீண்டும் அவர்களை அல்லாஹ் தஆலா ஃபிரௌன் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கே வரவழைக்கின்றான். அப்படி அவர்கள் பிள்ளைகளோடு அவருடைய குடும்பத்தோடு சேர்ந்து வருகின்ற பொழுது, இரவு நேரங்களில் வருகின்ற பொழுது மிகவும் இருட்டாக இருப்பதன் காரணமாக அவர்கள் எப்படி போவதாக தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சமயத்திலே தூரத்திலே ஒரு வெளிச்சம் தெரிகின்றது. அந்த வெளிச்சத்தை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியிடம் சொன்னார்கள், அதோ தூரத்திலே ஒரு வெளிச்சம் தெரிகின்றது, நெருப்பு தெரிகின்றது, நான் அங்கே சென்று அந்த வெளிச்சத்தை வாங்கி வருகின்றேன் என்பதாக சொல்லி பிள்ளைகளையும் மனைவியை இங்கே விட்டுவிட்டு அவர்கள் சென்றார்கள். அவர்கள் சென்றால் அங்கே அல்லாஹு தஆலா அந்த நெருப்புக்கு பக்கத்தில் சென்றவுடன் அல்லாஹு தஆலா கூப்பிட்டான், யா மூசா இன்னி அன ரப்புக ஃபஹ்லஅன அலை இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா. அல்லாஹு தஆலா அழைக்கின்றான், ஓ மூசா, நான் தான் உன்னுடைய ரப்பாக இருக்கின்றேன், ஃபஹ்லஅன அலை, உன்னுடைய செப்பலை கழட்டி விட்டு வா, உன்னுடைய செப்பலை கழட்டி விட்டு வா என்பதாக அல்லாஹ் அழைக்கின்றான். அழைத்து அவர்களை நபியாக ஆக்கி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சில அத்தாட்சிகளை கொடுத்து ஃபிரௌனிடம் அனுப்பி வைக்கின்றான். இதுதான் இரண்டாவது வகையான நெருப்பு. இந்த நெருப்புக்கு சூடு கிடையாது, அது வெளிச்சம் மட்டும்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தார்களே, அந்த நெருப்புக்கு வெளிச்சம் மட்டும்தான் உண்டு, அதுக்கு சூடு கிடையாது. மூன்றாவது வகையான நெருப்பு இருக்கின்றது. அது என்ன நெருப்பு என்று சொன்னால், அந்த நெருப்புக்கு அல்லாஹு தஆலா சூடும் இல்லை, அந்த நெருப்புக்கு சூடும் இல்லை, ஆனால் வெளிச்சம் இருக்கின்றது. அந்த நெருப்புக்கு சூடு இல்லை, ஆனால் வெளிச்சம் இருக்கின்றது. அது என்ன நெருப்பு? மூன்றாவது வகையான நெருப்பு. அந்த நெருப்புக்கு சூடு கிடையாது, ஆனால் சூடும் இல்லை, வெளிச்சமும் இல்லை. அது என்ன நெருப்பு என்று சொன்னால், அல்லாஹு தஆலா நாளை மஹ்ஷர் மைதானத்திலே வைத்திருக்கக்கூடிய நெருப்பு. நாளை மஹ்ஷர் மைதானத்தில் வைத்திருக்கக்கூடிய நெருப்பு. அதே போன்று அல்லாஹ் உலகத்திலும் வைத்திருக்கிற ஒரு நெருப்பு. அந்த நெருப்புக்கு எந்த சூடும் இருக்காது, எந்த வெளிச்சமும் இருக்காது. அது என்ன நெருப்பு என்று சொன்னால், அல்லாஹு தஆலா பச்சை மரத்தை அல்லாஹு தஆலா எரிய வைப்பான், பத்த வைப்பான். நாம் அன்றாடம் ஓதுகின்றமே, காலை பொழுதிலே ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய யாசின் சூராவிலே அல்லாஹ் சொல்லுகின்றான்,
மாலை பொழுதிலே ஓதக்கூடிய மகரிப் பின்னால் ஓதக்கூடிய வாக்கியா சூராவிலே அல்லாஹ் தஆலா நெருப்பை பற்றி சொல்லுகின்றான். அஃபரஐதுமுன் நாரல்லதி தூரூன் அஅன்தும் தஹ்துகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன். நீங்கள் பற்ற வைக்கக்கூடிய நெருப்பை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? அந்த நெருப்பை, அந்த மரத்தை நீங்கள் உருவாக்கினீர்களா, நான் உருவாக்கினோமா? இன்னைக்கு நாம் எல்லாம் நெருப்பு குச்சியை பற்ற வைத்தால் அதிலிருந்து நெருப்பு வருகின்றது. ஆனால் அன்றைய காலத்திலே நெருப்பு குச்சிலாம் கிடையாது. 2 மரக்குச்சி, மராக என்று சொல்லக்கூடிய 2 மரக்குச்சி, அந்த மரக்குச்சிகளை தான் பிரயாணத்தை செல்லுகின்ற போது சஹாபாக்கள் எடுத்து செல்வார்கள். எங்கேயாவது அடுப்பு பற்ற வைக்கிற தேவை ஏற்பட்டால் அந்த 2 பச்சை குச்சிகளை தேய்ப்பார்கள். அதிலிருந்து நெருப்பு வரும், அதை வைத்துதான் பற்ற வைப்பார்கள். அந்த பச்சை குச்சியிலிருந்தான் நெருப்பு வரும், அதை தான் பற்ற வைப்பார்கள். அதுபோன்றுதான் இன்னைக்கு அமெரிக்காவிலே அந்த காட்டிலே யாருமே பற்ற வைக்கல, அல்லாஹுவாக உருவாக்கினான். மரங்களுக்கு மரம் தாவி தாவி அந்த நெருப்பு பற்றி எரிகின்றது. வேகமாக காற்று வீசுகின்றது. அவ்வளவு வேகமான காற்றிலே எல்லா பில்டிங்கும், எல்லா பொருட்களும் நாசமாகி போனது. ஆனால் மக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். பெரும்பான்மையான மக்கள் அங்கே அதன் மூலமாக அடிபடவில்லை. அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களுடைய பொருளாதாரங்கள் எதை வைத்து அவர்கள் பெருமையாக நினைத்தார்களோ, அந்த 7ஆம் தேதி ஆரம்பித்த அந்த நெருப்பு இருக்கின்றது. அந்த 2 நாளுக்கு முன்னால் ஒரு பெண்மணி அந்த பூமியிலே பேசியது, அந்த மாகாணத்திலே பேசியது. இந்த பூமி இருக்கின்றது, இந்த இடம் இருக்கின்றது, லான்ஸ் ஏஞ்சல்ஸ் என்று சொல்கிற அந்த பகுதி, அந்த பகுதியிலே கடவுள் இல்லாத பகுதி என்பதாக சொன்னது. கடவுள் இல்லாத பகுதி ஒன்று பூமியில் இருக்கிறது சொன்னால் அது இந்த பகுதி தான். இந்த பகுதியிலே எல்லா விதமான அனாச்சாரங்களும், எல்லா விதமான சூதாட்டங்களும் இங்கே இருக்கின்றது. எந்த தடையும் கிடையாது. எல்லா விதமான சூதாட்டங்களும் அங்கே இருக்கின்றது. அங்க எந்த தடையும் கிடையாது. எல்லா ஹாலிவுட் நடிகைகளும் அங்குதான் இருக்கின்றார்கள். எத்தனை படங்கள் எடுக்கப்படுகின்றதோ அந்த படங்கள் எல்லாம் எடுப்பதற்கான மிக முக்கியமான தளம் என்று சொன்னால் அந்த தளம்தான். அப்படி பெருமையாக பேசிய அந்த 2 நாளுக்கு பிறகு அல்லாஹு தஆலா அந்த பூமி முழுவதையும் அல்லாஹ் நெருப்பால் பொசுக்கி கரியாக்கிவிட்டான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு நாமும் எத்தனையோ பேர்கள் நாம் வச்சிருக்கூடிய பணத்தை பார்த்து பெருமை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நான் தான் மிகப்பெரிய பணக்காரன், நான் தான் மிகப்பெரிய செல்வந்தன், நான் தான் மிகப்பெரிய கொடைவல்லல் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், மார்க்கத்தை கொண்டிருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அவனுக்கு முன்னால் நம்முடைய எந்த பொருளுமே பணக்கார பொருள் அல்ல. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஒரே ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ் பணக்காரன் என்பதாக சொல்லுகின்றான். அல்லாஹுவே பணக்காரன் என்று சொல்கிறார் சொன்னால் அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த காரூன், அவன் பணக்காரன். அவனும் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த வேதத்தை படித்திருக்கின்றான். மூசா நபியும் படித்திருக்கின்றார்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் படித்திருக்கின்றார்கள். அதே போன்று காரூன் அந்த பணக்காரனும் படித்திருக்கின்றான். அவனுக்கும் அந்த வேதத்தை பற்றி தெரியும், முழுமையாக படிக்க தெரியும். அவன் மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்த பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய செல்வங்களுக்கு நீ கணக்கிட்டு ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அவனும் நான் கணக்கிட்டு ஜகாத்து கொடுக்கின்றேன், எவ்வளவு கொடுக்க வேண்டும், 1000 ரூபாய்க்கு எவ்வளவு, நமக்கு எப்படி கணக்கு இருக்குதோ அந்த கணக்கை சொன்னார்கள். அவன் வீட்டில் போய் அவனுடைய பொருளாதாரத்தை எல்லாத்தையும் எடுத்து கணக்கு போட்டு பார்த்தா அவனுடைய செல்வத்திலே பாதி செல்வங்கள் ஜக்காத்தாக செல்லுது. இப்ப அவன் யோசித்தான், இது எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டேன்னு சொன்னா நம்ம போண்டியா போயிடுவோம், எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டா நாம போண்டியா போயிடுவோம். அதனால என்ன செய்யறது, இதை விட்டு எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவன் சில ஆட்களை நியமிச்சு ஒரு பெண்களை கூப்பிட்டு அந்த பெண்மனுக்கு சன்மானங்கள் எல்லாம் கொடுத்து, நீ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இழிவாக பேச வேண்டும், மூசா நபி உன்னை தவறாக பயன்படுத்தி விட்டார் என்பதாக நீ சொல்ல வேண்டும், விபச்சார பட்டத்தை நீ கொடுக்க வேண்டும் என்பதாக சொன்னார். அந்த பெண்மணியும் சன்மானத்துக்கு ஆசைப்பட்டு சொன்னது சரி என்பதாக அவன் அந்த காரூன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பனி சேவகர் அனைவர்களையும் ஒரு கூப்பிட்டு ஒரு மைதானத்துக்கு வர வைத்தான். எல்லோரும் வந்தார்கள். அப்போது காரூன் கேட்டான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே,
நீங்கள் ஜகாத்துடைய தொகையை பற்றி சொன்னீர்கள், இவ்வளவு கொடுக்க என்பதாக சொன்னீர்கள், அது உங்களுக்கும் உண்டா என்பதாக கேட்டான். உங்களுக்கும் பொருளாதாரம் இருந்தா நீங்கள் ஜகாத்து கொடுக்கணுமான்னு கேட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நானும் கொடுக்கணும். உங்களுடைய பிள்ளைகளும் கொடுக்கணுமா? என்னுடைய பிள்ளைகளும் கொடுக்கணும். உங்களுடைய குடும்பமும் கொடுக்கணுமா? குடும்பமும் கொடுக்கணும். எல்லோரும் கொடுக்கணும் என்பதாக சொன்னார்கள். அப்போ அதே பிறகு அவன் கேட்டான், காரணம் எப்படி ஜகாத்து எல்லோரும் கொடுக்கணும்னு சொல்றீங்களோ அது போன்று ஏதாவது மார்க்கத்திற்கு பிடிக்காத ஒரு செயலை, தவறான ஒரு செயலை மக்கள் செய்துவிட்டால் தண்டிக்கப்படுமே, அது போன்ற தண்டனை நீங்கள் செய்தாலும் உண்டா என்பதாக கேட்டான். ஆமா, நான் செய்தாலும் அந்த தண்டனை உண்டு, நானும் தவறு செய்தால் அந்த தண்டனை உண்டு என்பதாக சொன்னார்கள். அப்ப மீண்டும் அந்த காரூன் கேட்டான், எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படியெல்லாம் துன்புறுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் துன்புறுத்தி அவன் கேட்டான், உங்களுக்கு திருமணம் செய்வதற்கு முன்னால் நீங்கள் விபச்சாரம் செய்திருந்தால், தவறு செய்திருந்தால் என்ன தண்டனை, திருமணம் செய்வதற்கு பிறகு செய்திருந்தால் என்ன தண்டனை என்பதாக கேட்டான். எப்படி செய்ய வேண்டுமோ, திருமணம் செய்யாமல் ஒருவன் விபச்சாரம் செய்திருந்தால் அவனுக்கு கசையடை கொடுக்க வேண்டும், திருமணம் செய்தவன் விபச்சாரம் செய்திருந்தால் அவனுக்கு கல்லால் எடுத்து கொல்ல வேண்டும் என்று சட்டத்தை சொன்னார்கள். அப்போது அந்த காரூன் சொன்னான், நீங்கள் விபச்சாரம் செய்திருக்கின்றீர்கள், இந்த பெண் சாட்சி, இந்த பெண்மணி சொல்லுகிறாள், இந்த பெண்மணி நீதான் கிடைத்ததாக சொல்லுகின்றாள் என்பதாக சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கோபம் வந்தது. கோபத்தோடு அவர்களை பார்க்கின்றார்கள். கம்பீரமான தோட்டத்தில் அந்த பெண்மணியை பார்க்கின்றார்கள். அந்த பெண்மணியை பார்த்து கேட்டார்கள், உன்னை நான் கெடுத்தேனா, என்னால் நீ கெட்டு போனாயா என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்ற பொழுது அந்த பெண்மணிக்கு பயம் வந்துவிட்டது. பயத்திலே அந்த பெண்மணி சொன்னது, இல்லை இல்லை, நிச்சயமாக நீங்கள் என்னை ஒருபோதும் தீண்டவில்லை, என்னை தீண்டியதும் என்னை இப்படி துன்புறுத்தியதும் என்னை இப்படி பேச வைத்ததும் இந்த காரூன் தான் என்பதாக சொல்லிவிட்டார். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கோபம் அதிகமாகிவிட்டது. அவர்கள் அல்லாஹ்விடத்தை கேட்டார்கள், அல்லாஹு தஆலா உனக்கு பூமியை நான் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறேன், உங்களுக்கு பூமியை நான் வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றேன், நீங்கள் பூமிக்கு உத்தரவு போடுங்கள், அந்த பூமி உங்களுக்கு கட்டப்படுவதாக சொன்னான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபத்திலே சொன்னார்கள், பூமியை பார்த்து அவனையும் அவனுடைய சகாக்களையும் பிடிக்கும்படி சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சொன்னார்கள், யாரெல்லாம் மூமினாக இருக்கின்றீர்களோ, என்னை ஈமான் கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களெல்லாம் ஒரு பக்கம் வந்து விடுங்கள், அவனை ஈமான் கொண்டவர்கள் அவன் பக்கம் உள்ளவர்கள் அவனோடு இருங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அந்த மக்கள் எல்லாம் யாரெல்லாம் அவனை ஈமான் கொண்டிருந்தார்களோ, அவனை ஏற்றுக்கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு கூட பயந்து கொண்டு எல்லோரும் இங்கே வந்து விட்டார்கள். அந்த காரூனோடு 2 பேர் மட்டும் நின்றாங்க. இந்த 3 பேர் அங்கு நிற்கின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியை பார்த்து பிடிப்பதாக சொன்னார்கள். அந்த பூமி அவருடைய கரண்டை கால் வரை பிடித்தது. மீண்டும் பிடிப்பதாக சொன்னார்கள், அவனுடைய முட்டி வரை பிடித்தது. அப்போது அந்த 2 சகாக்களும் சொன்னார்கள், எங்களை விட்டுவிடுங்கள், இவனுடைய பேச்சை கேட்டு நாங்கள் வந்துவிட்டோம், எங்களை விட்டுவிடுவதாக சொன்னார்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கோபம் இறங்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய கோபக்காரர்கள். அந்த கோபத்தின் காரணமாகத்தான் ஒரு மனிதரை குத்தினார்கள், ஒரு குத்துல அவன் செத்து போயிட்டான். அதனால்தான் இந்த எகிப்தை விட்டு ஓடினாங்க. ஃபிரௌனுக்கு பயந்து அந்த நாட்டை விட்டு ஓடினதுக்கு காரணமே கோபத்தின் காரணமாக குத்தியதினால்தான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபத்துல பிடியும்பதாக சொன்னார்கள். அந்த 2 பேரையும் அவனையும் சேர்த்து அந்த பூமி பிடித்துக் கொண்டிருந்தது. கரண்டை கால் வரை, முழங்கால் வரை, இடுப்பு வரை, கழுத்து வரை இப்படியே பிடித்துக் கொண்டிருந்தது. கடைசியாக அந்த காரூன் சொன்னான், இந்த மூசா எங்களை எல்லாம் பூமிக்கு அனுப்பிட்டு என்னுடைய சொத்து முழுவதையும் இவர் எடுத்துக்கொள்ள பார்க்கின்றார் என்பதாக சொன்னான். எப்போ கழுத்து வர அவன் பூமிக்குள்ள போயிட்டான். அப்போ சொல்றான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இன்னும் கோபம் வந்துச்சு. அவங்க சொன்னாங்க, யா அல்லாஹ், அவனுடைய பொருளாதாரத்தையும் சேர்த்து பூமிக்குள் இழுத்துரு என்பதாக சொன்னாங்க. இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 70 முறை கட்டளையிட்டார்கள் பூமிக்கு. 70 முறை கட்டளையிட்டதற்கு பிறகு அவனும் அவனுடைய பொருளாதாரம் முழுவதுமே பூமிக்குள் இழுக்கப்பட்டது. இன்று வரை பூமிக்குள் அது போய்கொண்டுதான் இருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அந்த காரூனை பணக்காரன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அப்படி பணக்காரனாக இருக்கக்கூடிய அவன் பெருமை அடித்ததின் காரணமாக அவன் எப்பொழுது வெளியே வந்தாலும் கூட கரண்டை காலுக்கு கீழ் தான் ஆடை அணிந்து கொண்டு வருவான். கரண்டை காலுக்கு கீழே அவனுடைய ஆடை அணிந்து கொண்டு வருவான். அந்த பெருமையோடு நடந்ததின் காரணமாக அல்லாஹு தஆலா இப்படி அவனுக்கு ஒரு அழிவை உண்டாக்கினான்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமும் எவ்வளவோ செல்வம் வைத்திருக்கின்றோம். அந்த செல்வத்திற்கெல்லாம் நாம் கணக்கு பார்த்து அதை சரியான முறை நம்முடைய ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்று சொன்னால் எப்படி அமெரிக்காவில் ஏற்பட்டதோ அதுபோன்று நமக்கும் ஏற்படலாம். அந்த அமெரிக்காவில் நடந்த அந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒரு பிபிசி சேனலில் ஒரு மனிதர் பேசுகின்றார். இது கியாமத்துடைய அடையாளமாக இருக்குமோ, கியாமத்துடைய அடையாளமாக இருக்குமோ? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுற ஹதீஸிலே, கியாமத்துடைய நெருக்கத்திலே ஒரு நெருப்பு வந்துதான் மக்களை எல்லாம் திரட்டும். யமன் தேசத்துக்கு மக்களை எல்லாம் திரட்டும். அந்த நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும். எவ்வளவுதான் அணைத்தாலும் அந்த நெருப்பு அணையாது. எவ்வளவுதான் அணைத்தாலும் அந்த நெருப்பு அணையாது. அது எரிந்து கொண்டே இருக்கும். மக்கள் எல்லாம் அந்த நெருப்பை கண்டு பயந்து ஓடுவார்கள். எல்லோரும் கடைசியாக நிற்கக்கூடிய இடம் இன்று அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பலஸ்தீனுடைய பூமி தான். அதுதான் நமக்கு மஹ்ஷர் மைதானம். கடைசி அடையாளமாக வரக்கூடியது இந்த நெருப்பு தான். இந்த நெருப்பு உலகம் முழுவதும் நெருப்பாக பரவும். அந்த நெருப்பு பச்சை மரங்கள் எல்லாம், பசுமையான மரங்கள் எல்லாம் நெருப்பால் பற்றி எரியும். வேகமான காற்றுகள் வீசி அந்த காற்றின் மூலமாக எப்படி அமெரிக்காவில் இப்போ பற்றி எரிகின்றதோ அதுபோன்று பற்றி எரிந்து எல்லாம் நாசமாகும். எந்த பொருளும் இருக்காது, எந்த வீடும் இருக்காது. மக்கள் எல்லாம் விரண்டோடி போய் அந்த மைதானத்தில் நிற்பார்கள். அது மஹ்ஷருடைய மைதானம். இதுதான் மூன்றாவது நெருப்பு. நான்காவது நெருப்பு என்ன? அது மறுவுலக நெருப்பு. அந்த நெருப்பு இருக்கின்றதே, அதுக்கு வெளிச்சம் கிடையாது, அதுக்கு சூடு மட்டும் உண்டு. ஆனால் அந்த சூடு எவ்வளவு பெரிய சூடு என்று சொன்னால், இந்த உலக நெருப்பை விட 69 மடங்கு மிக பவர் உள்ள நெருப்பு. இந்த உலக நெருப்பையே நம்மால் தாங்க முடியவில்லை. உலகத்துடைய நெருப்புடைய ஒரு தீக்குச்சி கையில பட்டுவிட்டாலே கையுடைய அந்த தோல் எல்லாம் பொசுங்கி விடுகின்றது. இதைவிட 69 மடங்கு பவர் உள்ள நெருப்பு என்று சொன்னால் அது எவ்வளவு பிரம்மாண்டமான நெருப்பாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்லுவார்கள், அந்த நெருப்பு மூட்டக்கூடிய நரகம் இருக்கின்றது, அது 1000 ஆண்டு எரிக்கப்பட்டது, மீண்டும் 1000 ஆண்டு எரிக்கப்பட்டது, மீண்டும் 1000 ஆண்டு எரிக்கப்பட்டது. அது வெண்மையாக, சிவப்பாக, கடைசியாக அது கருப்பாக மாறி கருங்கட்டையாக ஆகிவிட்டது. இப்பொழுது அந்த நரக நெருப்பு இருக்கின்றது, அது மிகவும் இருண்ட கருங்கட்டையாக இருக்கின்றது. அந்த நரக நெருப்பிலே சாதாரண ஒரு வேதனை என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சச்சா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இஸ்லாத்திற்காக அதிகமான உதவி செய்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இவ்வளவு உதவி செய்த இவர்களுக்கு நீங்கள் ஏதாவது சிபாரிசு செய்ய மாட்டீர்களா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இவர்களுக்கு நரகத்திலே சின்ன ஒரு வேதனை தான் கொடுப்பான். என்ன வேதனை? ஒரு செருப்பு கொடுக்கப்படும். அந்த செருப்பை போடுவார். நபி அவங்க சொன்னார்கள், அந்த செருப்பை அவர் போட்டால் அவருடைய மூளை கொதிக்கும். அவர் செருப்பை போட்டால் அவருடைய மூளை கொதிக்கும்பதாக சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் இதைவிட பன்மடங்கு உள்ள அந்த வேதனை எப்படி இருக்கும்? இதைவிட பன்மடங்கு உள்ள அந்த வேதனை எப்படி இருக்கும்? நரகத்தை அல்லாஹு தஆலா 7 நரகங்களாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அதனால்தான் காலையிலும் மாலையிலும் அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார் என்பதாக சொல்லி 7 முறை ஓதப்படுகின்றது. யா அல்லாஹ், இந்த 7 நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், நீங்கள் காலையும் மாலையும் 7 முறை அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார் என்று ஓதுங்கள், அல்லாஹு தஆலா நரகத்தை விட்டு உங்களை பாதுகாப்பார் என்பதாக சொல்லி. அதிலே ஒரு நரகம் இருக்கின்றது, சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகம். அந்த நரகத்தை பார்த்து மற்ற நரகங்கள் எல்லாம் கவலைப்படுமாம், மற்ற நரகங்கள் எல்லாம் பயப்படுமாம். அது அவ்வளவு கொடுமையான நரகம். அந்த நரகம் இருக்கின்றதே, அது யாருக்காக? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், காலு லம் நகு மினல் முஸல்லீன். நான் உங்களை தொழுகும்படி சொன்னேன், உங்களை தொழுகு போகும்படி துரத்துனேன், ஆனால் நான் தொழுகல, நான் ஜகாத்து கொடுக்கல, நான் ஹஜ் செய்யல, நான் நல்ல காரியங்களை செய்யல. காலு லம் நகு மினல் முஸல்லீன், நான் தொழுகையாளியாக இல்லை என்பதாக சொல்லுவான். யாரு தொழுகையாளியாக இல்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் சக்கர் என்ற நரகத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஏன் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால்,
மிஅராஜுடைய இரவிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கிருந்து அந்த பூமிக்கு, அந்த பூமியிலிருந்து 7 வானத்திற்கு எல்லாம் கடந்து சென்ற எதற்காக? அந்த தொழுகையை வாங்குவதற்காக வேண்டித்தான். அந்த தொழுகையும் அல்லாஹ் தஆலா 50 நேர தொழுகையை அல்லாஹ் கொடுத்தான். அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை குறைத்து வரும்படி சொன்னதின் காரணமாக அவர்கள் 9 முறை அல்லாஹ்வை சந்தித்து வந்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த 50ஐ 5ஆக அல்லாஹ் ஆக்கி கொடுத்தார். ஆனால் அந்த 5 நேர தொழுகைகள் கூட நம்மால் சரியாக தொழுக முடியவில்லை. அந்த 5 நேர தொழுகைகள் நம்மால் வேலைக்காக தொழுக முடியவில்லை. ஊரில் எத்தனை பேர் இருக்கின்றோம்? 550 தலைக்கட்டுகள் இருக்கின்றது. ஆனால் பள்ளிவாசலை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு சப்பு கூட நிறைவது கிடையாது. பெரியவர்களாக இருந்தாலும் சிறுவர்களாக இருந்தாலும் எல்லோருமே வீட்டில் தூங்கிக் கொண்டால் இருக்கின்றோம். அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகை இருக்கின்றதே இஸ்லாத்துடைய தூண் என்பதாக சொன்னார்கள், தீனுடைய தூண் என்பதாக நபி சொன்னார்கள். தொழுகை என்பது என்னுடைய கண் குளிர்ச்சி என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்னைக்கு அந்த தொழுகையை தான் நமக்கு கஷ்டமாக இருக்கின்றது. அந்த தொழுகை எவ்வளவு நேரம் தொழுக போகின்றோம்? மிஞ்சி போனால் ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆகும். ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆகும். 5 தொழுகைகளுக்கு மொத்தமாக 1.5 மணி நேரம் அல்லாஹ் நமக்கு 24 மணி நேரம் கொடுத்துருக்கிறான். அந்த 24 மணி நேரத்தில் 6 மணி நேரம் தூங்குறோம், 6 மணி நேரம் விளையாடுறோம், 6 மணி நேரம் சாப்பிட்றோம், 6 மணி நேரம் சுய தேவைக்காக பயன்படுத்துகிறோம். ஆனால் நம்மளை படைச்ச அந்த அல்லாஹ் மறந்துட்டோம். நமக்கு கண்ணை கொடுத்தா, நமக்கு வாயை கொடுத்தா, நமக்கு கையை கொடுத்தா, நமக்கு காலை கொடுத்தா, நமக்கு சிந்திக்கக்கூடிய இதயத்தை கொடுத்தா, மூளையை கொடுத்தா. ஆனால் மூளை இல்லாத மனுஷனை போல நாம் எல்லாம் உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்ம படைச்ச நோக்கத்தை சொல்லும் பொழுது வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கங்களையும் ஜின் வர்க்கங்களையும் என்னை வணங்குவதை அன்றி நான் படைக்கவில்லை என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்ப அல்லாஹ் நம்ம படைச்ச நோக்கமே அவனை வணங்கத்தான். ஆனா நம்ம அந்த வணக்கத்தையே மறந்துட்டோம், மற்ற எல்லா வேலையும் செய்கிறோம். கண்ணிமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய அதாபை விட்டு நாம் பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தண்டனிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் 5 நேர தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய மக்களாக மாற வேண்டும். ஒரே ஒரு வக்து தொழுகையை நாம் கலா செய்தாலே 28 கோடி லட்சம் வருஷங்கள் நாம் நரகத்தை பாடப்படுவதாக சொல்லப்படுகிறது. 2,800,00,000 வருஷங்கள் நாம் நரகத்தில் போடப்படும். ஒரு தொழுகை கலா செய்தாவே, அப்போ தொழுகாமல் எத்தனை பேர் நாம் இருக்கிறோம்? தொழுவதே கிடையாது. நாம் எங்கே தொழுகை கலா செய்ய போகின்றோம்? எனவே கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சிறுவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் வாலிபர்களாக இருந்தாலும் எல்லோருமே தொழுகையை நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த தொழுகை தான் நமக்கு மறுமையிலே முதலாக நம்மை கேட்கக்கூடிய கேள்வி தொழுகையை பற்றி தான். அந்த கேள்விக்கு நாம் சரியான பதில் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அடுத்தடுத்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம் லேசான முறையில் பதில் சொல்லிவிடுவோம். அல்லாஹு தஆலா நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், சிறுவர்கள் அனைவரையும் தொழுகையாளிகளாக ஆக்குவானாக. அனைவர்களையும் அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபியோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்தல் புரிவானாக. வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.